ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு த மாஃப்டர். ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். நம்ம இன்றைக்கி நம்ம டெக்கு கூட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஸ்டோரி ஒரு டோட்டல் டிஃப்ரெண்ட் வைப் கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ கொஞ்ச நாளாக கமெண்ட்டில் மாஃபியாவுடைய இதை கேட்டிருந்தீங்க இல்லையா? ஸோ அதுவும் ப்ளஸ் எனக்கு பிடிச்ச மாதிரி அந்த வீடியோவில் ஃபுல் ஆஃப் லவ்வோட நிறைய எமோஷன்ஸோட உங்களை ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டோரிக்குள்ளே கொண்டு போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. ஹெட்செட் எடுத்து போட்டுக்கோங்க, வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேட்டுச்சுன்னா தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் என்னுடைய வாய்ஸை பூஸ்டப் பண்ணி போடுறேன். ஓகே இப்போ நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போது ஸ்டார்டிங் சீனில் தான் காட்டுறாங்க. நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்கடா, ஒரு நைட் ஸ்கை, ரோடு ரொம்பவும் இருட்டாக இருக்குது. மணி ஒரு 11:30 மணி அந்த மாதிரி டைமில் இருக்கும். ரோடே ரொம்பவும் அமைதியாக இருக்குது. எல்லோரும் தூங்குகிற நேரம். அநியாயத்துக்கு ரொம்ப அமைதியாக, ரொம்ப இருட்டாக, கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. அந்த ஸ்ட்ரீட் லைட்டில் தான் அந்த ரோடே தெரியுது. அந்தளவுக்கு வெளிச்சம். கடை கூட அவ்வளோவா இல்லை, எல்லாமே க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போது அப்படிப்பட்ட ஒரு ரோட்டை தான் காட்டுறாங்க. அதுவும் 2 ரோடு. இந்த தெருவாக பிரியும் இல்லையா? ஃபஸ்ட்டு தெரு, செகண்ட் தெருன்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் ஒரு ஜங்ஷனில் அந்த 2 தெருவுமே மீட் அப் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீட்டில் நம்ம டேவை காட்டுறாங்க. வேலையெல்லாம் முடித்து ஒரு மாதிரி ரொம்பவும் டயர்டாக கையில் ஒரு கவர் டின்னர் அவருடையது கையில் வச்சுட்டு ரொம்பவும் டயர்டாக நடந்து போயிட்டுருக்காரு. நம்ம டேவை பற்றி சொல்லணுன்னா, அவர் ஒரு எம்ப்ளாய், ஒரு கம்பெனியில் எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அவர் நியூவாக ஜாயின் பண்ணது அப்படின்றதுனால அவருக்கு ஒர்க் ப்ரெஷர் ரொம்பவும் ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி சம்பளம் கூட இல்லாமல் குறைச்சி தான் கொடுப்பாங்க. இருந்தாலும் நம்ம டே எப்படியாவது இதை வச்சு தான் டேஸை ஓட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சம்பளத்தையும் வாங்கிட்டு அவங்க கொடுக்குற ஏகப்பட்ட வேலைகளையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு ரொம்பவும் டயர்டாக திரும்பிட்டு இருக்காரு. இப்போ அப்படியே கட் பண்ணுறாங்க. இந்த பக்கம் நம்மகிட்டே அவர் உண்டு, ஒரு வேலை உண்டுன்னு சொல்லிட்டு ஒரு அமைதியான, ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்க நம்மகிட்டே ஒரு பக்கம் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்காரு. இவருக்கு அப்படியே பக்கத்து தெருவில் காட்டுறாங்க. அவ்வளோ காசு இருக்குது. குறைஞ்சது 8 காசாக தான் அந்த இடத்துல இருந்திருக்கும். ஒரு காருக்கு பின்னாடியும் 3 பேர் 2 பேருன்னு சொல்லிட்டு அந்த காருக்கு கீழே ஒளிஞ்சிக்கிட்டு கண்ணை பாயிண்ட் பண்ண மாதிரி எய்ம் பண்ணிவிட்டு பிடிச்சிட்ருக்காங்க. ஆக்சுவலி சொல்லப்போனால் அவங்களே டிஃபென்ஸ் பண்ணுறதுக்காக அந்த காருக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்ருக்காங்கன்னு சொல்லலாம். அப்படி ஆளுக்கு ஒரு கார் பின்னாடி ஒளிஞ்சிட்ருக்கா. அவங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் காட்டுறாங்க. ஒரு சில பில்டிங்ஸ்க்கு அந்த சந்து இருக்கும் இல்லையா, கேப்பு, அந்த மாதிரி கேப்புக்குள்ளலாம் ஒரு சில பேர் கன் எய்ம் பண்ணிட்டு நின்றுட்டுருக்காங்க. ஆக்சுவலி சொல்லப்போனால் மாறி மாறி ஷூட் பண்ணுற மாதிரி நின்றுட்டுருக்காங்க. பட் யாரும் வெளியே வராமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒளிஞ்சிட்டு நிற்க. பட் அந்த காருக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சில பர்சன் இப்படியே விட்டால் வேலைக்காகாது, யாராவது ஒருத்தர் வெளியே போய் அடித்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே அந்த ஒரு சும்மா அப்படியே வாயசைவிலே கம்யூனிகேட் பண்ணிக்க எல்லாரும் அமைதியாக இருக்காங்க. டக்குன்னு அந்த கார்லேருந்து ஒரு பர்சன் இறங்குறாரு. அவருடைய கையில் ஒரு ரிவால்வர் இருக்குது, ஒரே ஒரு ரிவால்வர். அந்த பர்சன் பார்க்குறதுக்கு ஃபுல் பிளாக் அண்ட் பிளாக் ஷர்ட், அதாவது பிளாக் கலர் ஷர்ட், பிளாக் கலர் பேண்ட், பிளாக் கலர் ஷூஸ். அதுவும் இல்லாமல் அவருடைய ஹேர் எல்லாம் அவ்வளோ பர்ஃபெக்டாக கோம் பண்ணியிருக்காரு. பின்னாடி அவருடைய ஃபங்க் வேறு, அதுதான் அதில் ஹைலைட்டு. அந்த ஹேர், அந்த லாங் ஹேர் அவருடைய ஷர்ட் காலரை டச் பண்ணுற அளவுக்கு லென்த் இருக்குது. அப்புறம் ஒரு அழகான 2 முடி அவருடைய நெத்தியில் அப்படியே அழகாக ஊஞ்சலாட, பேலன்ஸ் இருக்கிற முடியெல்லாம் அழகாக மேலே அப்படியே லைட்டாக தூக்கி டைப் பண்ணி வச்சுருக்காரு. பார்க்குறதுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கார். ஆனால் அவருடைய ஃபேஸ், அந்த எக்ஸ்ப்ரெஷன் இருக்கே, ரொம்ப கோவமாக இருக்கார். யார் மேலேயோ ரொம்ப வெறி இருக்குது அவருக்கு. ஒரு மாதிரி டென்ஷனில் இருக்கார் பார்க்குறதுக்கு. அந்த கார்லேருந்து இறங்கின வேகத்துக்கு அவர் இறங்கினார் இல்லையா, அந்த டோரை அந்த ரிவால்வருடைய பேக் சைடை வச்சு அவர் அடி அடிக்கிறாரு. அந்த டோரை அதுவாகவே போயிட்டு க்ளோஸ் ஆகிக்குது. ப்ளஸ் அந்த சவுண்டை கேட்டு காருக்கு பின்னாடி ஒழிஞ்சிட்டு இருந்த எல்லா பர்சன்ஸும் எழுந்திரிச்சு நிற்கிறாங்க. அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் ஃபுல்லாக கோட் சூட் போட்டு நீட் அண்ட் க்ளீனாக இருக்காங்க. பட் அவங்க பண்ணுற வேலை அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. கையில் எல்லோரும் கன் வச்சுருக்காங்க. பாஸ் எதுக்கு வெளியே வந்தார், அவருக்கு இது சரி வராதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை பார்த்துக்கிறாங்க. ஆக்சுவலி அங்கே நின்றுட்டுருக்க எல்லாருடைய பாஸ் தான் இப்போ காரை விட்டு இறங்குனது. அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜங்குக் தான். இப்போ நம்ம ஜங்குக் தான்
அந்த காரை விட்டு இறங்கினவர் அந்த ரிவால்வரை லைட்டாக அப்படியே இது பண்ணிவிட்டு ட்ரிகர் அப்படியே புல் பண்ணுவாங்கள்ல பேக்கில், அதை அப்படியே அழகாக புல் பண்ணிவிட்டு எல்லாரையும் பார்த்து, எதுக்கு இங்கே ஒழிஞ்சு நிற்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அவங்கள பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாருனா, ஒரு பக்கம் கன்னை வந்து பாயிண்ட் பண்ணுறாரு, திரும்பி பார்க்க கூட இல்லை, பட்டுன்னு சுடுறாரு. அந்த சந்திலிருந்து ஒருத்தன் குண்டடி பட்டு கீழே விழுறான். இப்போ அப்படியே அந்த பாடிகார்ட்ஸ் எல்லாருமே ஒரு மாதிரி மிரண்டு போய் நிற்கிறாங்க. ஏன்னா அந்த கார்லேருந்து இறங்கி அவ்வளோ சீக்கிரத்தில் யார் யார் எங்கே ஒளிஞ்சிருக்காங்கன்றதை அனலைஸ் பண்ணிட்டாரா இவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம ஜங்குக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஷார்ப் மைண்ட் ப்ளஸ் ஆல்சோ ரொம்ப ஒரு கோல்டான பர்சன். அவர் வீக்காக இருக்கிறத யாராலையும் அவ்வளோ சீக்கிரம் பார்க்கவே முடியாது. அதுவும் இல்லாமல் அவர் ஒரு விஷயத்த நினச்சிட்டாருன்னா கண்டிப்பாக அதை பண்ணாமல் விடவும் மாட்டார். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன். அது மட்டும் இல்லாமல் இவர்கிட்ட ஒரு சாஃப்ட் கோர் இருக்குது. அதாவது அந்த ரொம்ப வயசானவங்க இருப்பாங்கள்ல, அவங்கக்கிட்ட ப்ளஸ் எந்த தப்பும் பண்ணாமல் ஒரு சில விஷயங்களில் மாட்டியிருப்பாங்கள்ல, அவங்களெல்லாம் பார்த்தா ஜங்குக்கு ஒரு சின்ன சாஃப்ட் கார்னர் வரும். ஒரு அவங்கக்கிட்ட குரல் வசாத்தாமல் திமிரு காட்டாமல் அவருடைய லிமிட்டை கூட மீறாமல் அதுக்குள்ளே இருந்தே அவங்கள மதித்து பேசுவார் ஜங்குக். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பர்சன். ஆனால் அந்த மாதிரி ஒரு சைடை யாரும் பார்த்தது கிடையாது. பார்த்தது அப்படின்னா அது அவர் வீட்டில் இருக்கிற மெய்ட்ஸ் மட்டும்தான். ஏன்னா அவங்க எல்லாருமே கொஞ்சம் ஏஜ்டு பீப்புள்ஸ் அப்படின்றனால ஜங்குக் வந்து மூஞ்சி சுளிக்காமல் பேசுவார். அதே மாதிரி கத்த மாட்டார், அவங்களுடைய ஏஜை பார்த்து மதித்து நடந்துப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன். இப்போ நம்ம ஜங்குக்கை காட்டுறாங்க, இவங்கள பார்த்தா பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லி அந்த பாடிகார்ட்ஸ் கிட்டலாம் ஒரு மாதிரி கேள்வி கேட்டு அவங்கள கொஞ்சம் திட்ட ஆரம்பிக்க, இங்கே நின்று ஜங்குக் திட்டுறது அந்த பில்டிங்ஸ் பின்னாடி ஒளிஞ்சிட்ருக்க அவங்களுக்கு லைட்டாக வெறியாகுது. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களாம் என்னடா ஓவராக பேசிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தராக வெளியே வந்து ஜங்குக்கை சுற்றி இருக்கவங்களையும் எய்ம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் இவங்க எய்ம் பண்ணுறதுக்குள்ளாட ஆல்ரெடி அந்த பாடிகார்ட்ஸ் எல்லாருமே ஷூட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஏன்னா நம்ம ஜங்குக்குடைய வளர்ப்பு அப்படி ரொம்ப ஷார்ப்பாக இருக்காங்க எல்லாருமே. டக்கு 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 டக்குன்னு அங்கே ஒளிஞ்சிட்டு இருந்த எல்லாரையும் அழகாக ஷூட் பண்ணி முடிச்சிட. இப்போது அதில் ஒருத்தன் ஒரு மாதிரி உயிருக்கு போராடிட்டு துடிச்சிட்டு கீழே வந்து படுத்து கிடக்குறான் ரத்த வெள்ளத்தில். இப்போ அவனை பார்த்துட்டு நம்ம ஜங்குக் தான் அவன் கிட்ட போயிட்டு ஒரு மாதிரி அப்படியே கீழே முட்டி போட்ட மாதிரி கீழே உட்காந்துட்டு, சாகிறதா இருந்தால் ஒரு ரெடியாக சாகிறது தானே, வாழ்கிறதுக்கு அவ்வளோ ஆசை இருக்குது, ஆனால் தேவையில்லாத வரலாம் பார்க்க வேண்டியது. பாடிகார்ட்ஸ் இவனை கூட்டு போய் ஹாஸ்பிட்டலில் போடுங்க. சார், ஹாஸ்பிட்டலா? கூட்டு போங்க. ஆனால் சார், ஒன்று சுடுறத ஒழுங்காக பார்த்து உசுரை எடுத்துடணும், இல்லையா அப்படி போராடிட்டுருக்கணும், கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும். அதுவும் இவனை போய் இப்போ எதுக்கு சேர்க்க சொல்கிறேன்னா, இதெல்லாம் யார் பண்ணான்ற நியூஸ் இவனை அனுப்பணும்னு தெரிய வேண்டாம். போ. அப்புறம் உனக்கு நான் தான் ஜங்குக், என் பேர் ஜங்குக், என் முகத்தை நல்லா பார்த்துக்கோ. ஓகேவா? பார்த்துக்கிட்டியா? பொழைச்சி திரும்ப வருவல்ல, ஆள் மாறி போயிடாத, இங்கே வரணும். அப்புறம் அவனை அனுப்புனா பாரு, அவனையும் கையோட கூட்டிகிட்டு வா, சரியா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு எழுந்திரிச்சு அவர் பாட்டுன்னு காருக்கு போயிடுறாரு. 2 பாடிகார்ட்ஸ் மட்டும் இவனை கூட்டிக்கிட்டு நேராக ஹாஸ்பிட்டல் போயிடுறாங்க. மற்றவங்க எல்லாருமே கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கை காட்டுறாங்க, அவர் வந்து காரை எடுத்துகிட்டு கிளம்பி இப்போ கரெக்டாக எங்கே வராருன்னா, அப்படியே பேக் சைட் சுற்றிக்கிட்டு நம்ம டே வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீட்டில் இருந்தார் இல்லையா, அந்த ஸ்ட்ரீட் பக்கமாக கார் வந்து போயிட்டுருக்கு. நம்ம டே ஆல்ரெடி அதே ஸ்ட்ரீட்டில் தான் முன்னாடி நடந்து போயிட்டுருக்காரு, பின்னாடி கார் வருது. இப்போது இந்த ஸ்பாட்டில் என்ன நடக்குதுன்னா, அங்கே ஒரு சில பேர் வந்து பில்டிங்ஸ் பின்னாடிலாம் இருந்து ஒளிஞ்சிருந்து ஷூட் பண்ணாங்கன்னு சொன்னல, அவங்களில் முக்கால்வாசி பேரை நம்ம ஜங்குக்கும் அவருடைய பாடிகார்ட்ஸுமா சேர்ந்து ஷூட் பண்ணி கொண்டிருப்பாங்க. ஆனால் அந்த ஆளுங்க எல்லாருமே ஒரு காரில் வந்து அங்கே இறங்கியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மிஷின்குள்ளே இறங்காமல் ஒரு சில பேர் அந்த கார்லேயே இருந்திருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய கார் எடுத்துக்கிட்டு ஜங்குக் காரை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபாலோ பண்ணுறது மட்டும் இல்லாமல் ரன்னிங்லேயே ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஜங்குக்குடைய வண்டியில் கீழே வீல் பக்கத்துலலாம் கன் வந்து அந்த புல்லட் வந்து படுது. அந்த சவுண்டு கேட்டு ஜங்குக்கு வந்து கொஞ்சம் தருமாடி அந்த காரை கொஞ்சம் ஓரம் நிப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க டிரைவர்கிட்ட சொல்ல, பட்
அந்த டிரைவர் என்ன பண்ணுறான்னா டக்குன்னு காரை வந்து ஓரங்கட்டாமல் கொஞ்சம் ஸ்பீடு ஏற்றிடுறான். ஸோ கார் வந்து ரொம்பவும் ஸ்பீடாக போயிட்டுருக்கு. முன்னாடி இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் நம்மகிட்டே ரொம்பவும் அமைதியாக அவர் பாட்னு ஆஃபீஸ் முடிஞ்சு ரொம்பவும் டயர்டாக நடந்து போயிட்டுருக்காரு. பின்னாடி இவன் ஒருத்தன் அந்த கார் எடுத்துகிட்டு கன் எடுத்துகிட்டு ஷூட் பண்ணிக்கிட்டே நம்ம ஜங்குக் பின்னாடி வந்துட்டுருக்கான். இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஜங்குக்கால முடியல. ஸோ என்ன பண்ணுறாருனா அந்த ஸ்கேரிங் வீல் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு பக்கமாக டர்ன் பண்ணிவிட அது நேராக போயிட்டு ஒரு கம்பத்தில் இடிச்சிருது. அந்த இடிக்கிற சவுண்டை கேட்டு முன்னாடி நடந்து போயிட்டுருக்க நம்மகிட்டே வந்து பின்னாடி திரும்பி பார்க்குறாரு. இவருக்கும் அந்த காருக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து ஜஸ்ட் ஒரு 20 ஃபீட் அந்த டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். ரொம்ப க்ளோஸும் கிடையாது, ரொம்ப தூரமும் கிடையாது. அவ்வளோ க்ளோஸில் இருக்குது. அந்த கார் போயிட்டு இடித்த வேகத்துக்கு யாருக்கோ அடிபட்டுருச்சு போல் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட ரிவர்ஸில் ஓடி வராரு அந்த கார் பக்கத்தில், அதாவது நம்ம ஜங்குக்குடைய கார் பக்கத்தில். அந்த கார் போயிட்டு நல்லா ஒரு கம்பத்தில் போய் இடிச்சு அதுக்கு முன்னாடி அந்த கார் முன்னாடி நல்லா டேமேஜ் ஆகிருக்கு. ப்ளஸ் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி ஸ்மோக்காக வந்துட்டுருக்கு. ஸோ அதை பார்த்து உள்ளே இருக்கவங்களுக்கு என்னாச்சு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதறி போய் நம்மகிட்டே கொஞ்சம் அப்படியே வேகமாக ஓடி வராரு. ஆனால் அதுக்கும் நம்மகிட்டே வர்றதுக்கும் நம்ம ஜங்குக் அந்த கார்லேருந்து கீழே இறங்குறதுக்கும் கரெக்டாக இருக்குது. நம்ம ஜங்குக் கார்லேருந்து கீழே இறங்கி கன் எடுத்து கரெக்டாக அதை லோட் பண்ணி பாயிண்ட் பண்ணுற டைம் ஆப்போசிட்டில் வண்டியில் வந்தவன் சரமறையாக ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாருனா கார் பக்கத்தில் இருக்கிறதுனால அந்த காரு கீழே ஒழிஞ்சுக்கிறாரு. பட் பின்னாடி வந்துட்டுருக்க நம்ம டேக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது. ஸோ அதில் உள்ள புல்லட் 2 புல்லட் நம்ம டேயோடைய ஷோல்டர்லேயும் இன்னொன்று நம்ம டேயோடைய அந்த அப்டமன் சைட் வயிறுக்கு மேலே வயிறுன்னு சொல்லுவாங்கள்ல, அதில் கரெக்டாக ரைட் சைடு வந்து புல்லட் இறங்கிடுது. நம்ம டே வந்து ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு நினச்சி தான் வந்திருப்பார். பட் எதிர்பாராத விதமாக இப்படி ஒரு 2 புல்லட் உடம்புல இறங்குனதும் வலி தாங்க முடியல. ப்ளஸ் ஆல்சோ அந்த சடன் பெயின் இருக்கும் இல்லையா, அது ஒரு பேனிக் அட்டாக் மாதிரி வந்து நம்ம டே வந்து அந்த இடத்துல அன்கான்ஷியஸ் ஆகிடுறாரு. ஸோ அது அந்த புல்லட் பட்ட வேகத்துக்கு பின்னாடி சாஞ்சி தரையில் விழுந்தவர் தான், எந்த அசைவுமே இல்லை. நம்ம ஜங்குக்கு இதை பார்க்குறாரு. அவருக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. எதுவுமே தெரியாமல் எதுக்கு ஒருத்தன் இப்படி உயிருக்கு போராடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆகிடுது. ஒரு மாதிரி அவருக்கே தூக்கி வாரி போட்டுருது. நம்ம ஜங்குக் பார்க்குறாரு. அவர் கண்ணுக்கு எதிர்க்க ஒருத்தன் குண்டடிப்பட்டு, அதுவும் அவரால் குண்டடிப்பட்டு கீழே விழுந்து கிடக்கிறான். ஆக்சுவலி அந்த 2 புல்லட்டுமே நம்ம ஜங்குக்குடைய பாடியில் இறங்க வேண்டியது. ஜங்குக் தானே டிஃபென்ஸ் பண்ணதுனால டே மேலே போய் அது பட்டுருச்சு. அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி அவருக்கு கோவம் வருது. ஸோ டக்குன்னு எழுந்துருச்சு. அந்த கன்னை கரெக்டாக எய்ம் பண்ணி ஷூட் பண்ணிகிட்ருக்கவன் மண்டையிலே ஒன்று வைக்கிறாரு. அவன் ஷூட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடுறான். ஏன்னா அந்த புல்லட் வந்து கரெக்டாக அவனுடைய தலையிலே இறங்கியிருக்கும். அடுத்தது ஷூட் பண்ணுறது அந்த வண்டியை ஓட்டிகிட்டு வரவனுக்கு, அதாவது அந்த டிரைவர். அவனை ஷூட் பண்ண வண்டியை மொத்தமாக கொலாப்ஸ் ஆகி அது ஓரமாக ஒரு செவுத்தில் போய் முட்டிக்கிட்டு நிற்குது. இப்போ தான் நம்ம ஜங்குக்கு காட்டுறாங்க அந்த புல்லட் இல்லாத அந்த கன் இருக்குல்ல, அதை சேஃபாக அவருடைய பேக் பாக்கெட்டில் வந்து வச்சுட்டு குடுகுடுன்னு ஓடி போகிறாரு. கீழே நம்ம டேவை காட்டுறாங்க. அன்கான்ஷியஸாக இருக்கார், கண்ணை மூடி இருக்கார். கண்ணுக்கு ஓலெல்லாம் அந்த கண்ணீர் அப்படியே ஒரு மாதிரி வலியில் அவருக்கு வலிக்குது தெரியுது. பட் அதை வெளியே காட்ட முடியல, அன்கான்ஷியஸாக இருக்கார். ஸோ நம்ம ஜங்குக்கு வந்து என்ன பண்ணுறது தெரியாமல் 2 வாட்டி எழுப்பி பார்க்குறாரு. ஏஞ்சிக்கல அப்படின்னதும் டக்குன்னு நம்ம ஜங்குக்கு வந்து அழகாக டேவா கையில் ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு அந்த செவுத்தில் முட்டி இருந்ததில் அவருடைய கார், ஸோ அந்த காரில் பேக் சீட்டில் கொண்டு போய் பொறுமையாக வைக்கிறாரு. நம்ம டேக்கு வந்து குண்டு அடிப்பட்ட இடத்துலேருந்து ப்ளீடிங்ஸ் போயிட்டே இருக்குது. நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாருனா அங்கே டிரைவர் சீட்டில் உட்காந்துட்டு இருந்தான் இல்லையா ஒருத்தன், அவனை வந்து பக்கத்து சீட்டில் உட்கார்ற மாதிரி கொஞ்சம் நவுத்தி விட்டுட்டு இவர் டிரைவர் சீட்டில் உட்காந்துட்டு காரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. 2-3 வாட்டி ட்ரை பண்ணுறாரு, கார் ஸ்டார்ட் ஆகவே இல்லை. பட் 3ஆவது வாட்டி ஃபுல் ஃபோர்ஸையும் கொடுத்து ஒரு மாதிரி கோவத்தில் வண்டியை ஆன் பண்ணுறாரு. ஆன் ஆகிடு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஆன் ஆகிடுது. ஸோ அழகாக அப்படியே காரை ரிவர்ஸ் எடுத்து நேராக ஹாஸ்பிட்டலுக்கு விடுறாரு. நம்ம ஜங்குக்கு வந்து அங்கேருந்து பக்கத்துலேயே ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்று கிடைக்கிது. அந்த ஹாஸ்பிட்டல்லையும் கொண்டு போயிட்டு நம்ம அட்டையை வந்து அட்மிட் பண்ணுறதுக்கு கொண்டு போய் அங்கே டாக்டர்ஸ் கிட்ட பேச, பட் இது வந்து புல்லட் பட்டிருக்கனால அவ்வளோ சீக்கிரம் வந்து எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஜங்குக் கிட்ட சொல்கிறாங்க. பட் நம்ம ஜங்குக் விட்டுற மாதிரி இல்லை, அப்படி உட்காந்து பேசுகிறாரு. எனக்கு தெரியாது, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, அவனுக்கு எதனாவது பிரச்சனை வந்து இந்த ஹாஸ்பிட்டல் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு
ரொம்பவும் மிரட்டி அந்த ஹாஸ்பிட்டலில் நம்ம ஜங்குக்கு வந்து டேக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்கு வைக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் ஒரு பக்கம் நம்ம டேக்கு வந்து ட்ரீட்மெண்ட் போயிட்டே இருக்கா, நம்ம டே வந்து உள்ள அந்த ஆப்ரேஷன் தியேட்டரில் இருக்கிறப்போ நம்ம ஜங்குக் தான் வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு ஆஸ் அ அட்டெண்டராக, அதாவது டேவை கூட்டிகிட்டு வந்தவராக அந்த இடத்துல அவர் மட்டும்தான் நிற்கிறாரு. இப்போ நம்ம ஜங்குக் இந்த இடத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பாடி கார்ட்ஸ்க்கு தெரிஞ்சதும் அவங்க ஒரு 4-5 பேர் சேர்ந்து நம்ம ஜங்குக்கு சேஃப்டியாக வந்து அந்த இடத்துல நிற்கிறாங்க. அப்படி நிற்கும்போது நம்ம ஜங்குக் அங்கே இருக்கிற அந்த பாடி கார்ட்ஸ் எல்லாம் பார்த்து, இவனை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும். இவன் பேர் என்ன, இவன் ஊர் என்ன, எதுக்காக இங்கே இருக்கான், என்ன இடத்துல வேலை பார்க்குறான், அவனுடைய லைஃப் சோர்ஸாக என்ன அப்படின்றது எல்லாமே எனக்கு இன்ஃபர்மேஷன் நாளைக்கு காலையிலக்குள்ளே வரணும். அண்ட் இவனுடைய மெடிக்கல் செலவுலேருந்து இதுக்கப்புறம் வரப்போகிற எல்லா செலவும் என்னுடைய அக்கௌண்ட்டில் இருந்து போகணும். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடி கார்ட்ஸ் கிட்ட எல்லாத்தையுமே சொல்ல, அந்த பாடி கார்ட்ஸும் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு தலையாடிட்டு அதே இடத்துல நிற்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம டேக்கு கொடுக்க வேண்டிய பேமெண்ட்ஸு, அந்த ஆப்ரேஷன் ஃபீஸு, டாக்டர் ஃபீஸு, அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம ஜங்குக் தான் பண்ணுறாரு. நம்ம ஜங்குக் சொன்ன மாதிரி அந்த பாடி கார்ட்ஸு நம்ம டேவை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸையும் கலெக்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவ்வளோ சீக்கிரம் அவ்வளோ ஈஸியாக நம்ம டேவோடைய எந்த இன்ஃபர்மேஷனுமே கிடைக்கல. எக்ஸாக்ட்லி சொல்லப்போனால் நம்ம டேவோட பேரை மட்டும்தான் அவங்களுக்கு கண்டுபிடிக்க முடிஞ்சுது. அதுவும் நம்ம டே பேக்கில் மாட்டியிருந்த அந்த பேக்கில் இருக்க ஒரு சில திங்ஸ் வச்சு தான். அதுவும் இல்லாமல் அதே திங்ஸை வச்சு அவர் எந்த கம்பெனியில் வேலை பார்க்குறாரு அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்த மட்டும் நம்ம ஜங்குக் கிட்ட போய் சொல்ல நம்ம ஜங்குக் ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுடுறாரு. இப்போ கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. அந்த ஆப்ரேஷன் தியேட்டரில் தான் காட்டுறாங்க. அந்த டாக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க பொறுமையாக அப்படியே ஒரு மாதிரி நர்வஸாக அந்த ஓட்டியை விட்டு வெளியே வர, நம்ம ஜங்குக் அந்த இடத்துல நிற்கிறத பார்த்ததும் நம்ம டாக்டர்ஸ் எல்லாருமே ஒரு மாதிரி மூஞ்சி பார்த்துக்குறாங்க. இப்போ நம்ம ஜங்குக் தான் போயிட்டு அந்த டாக்டர்ஸ் கிட்ட எப்படி இருக்காங்க, சொல்லப்போனால் அவருக்கு பெயின் எல்லாமே தெரியுது, அவர் அன்கான்ஷியஸாக இருக்காருன்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் லேட்டாக கூப்பிட்டு வந்துட்டீங்க. இன்னொன்று நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக தான் கூட்டிகிட்டு வந்தேன். பட் வர வழியில் லேட் ஆகிடுச்சு, அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியல. இட்ஸ் ஓகே சார், ஹீ இஸ் ஃபைன். அவர் அன்கான்ஷியஸாக போனதுக்கு காரணம் அவருக்கு வந்து அந்த ஒரு பேனிக் அட்டாக் தான். எதிர்பாராமல் டக்குன்னு ஒரு விஷயம் அவர் அஃபெக்ட் பண்ணும்போது இது நார்மலாக வர வேண்டிய பேனிக் அட்டாக் தான். ஸோ அதனால தான் அவர் வந்து அன்கான்ஷியஸ் ஆகிருக்காரு. ப்ளட் நிறைய லாஸ் ஆகிருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ப்ளட் ப்ரிப்பேர் பண்ணி போட்டிருக்கோம். ஹீ இஸ் சேஃப் நவ், பட் ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது. அதுவும் இல்லாமல் அவர் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவார். ஏன்னா வயிற்று பக்கத்தில் புல்லட் இறங்கியிருக்கு, ஷோல்டர்லேயும் ஒன்று இறங்கியிருக்கு. அவருக்கு எப்போவுமே யாராவது ஒருத்தர் பக்கத்தில் இருந்தே ஆகணும். பாத்ரூம் யூஸ் பண்ணணுன்னாலும் தனியாக பண்ண முடியாது. ஸோ சுற்றி இருக்கவங்க அவரை ஒரு குழந்த மாதிரி பார்த்துக்கணும். அவங்க ஃபேமிலியிலேருந்து யாராவது இருந்தாங்கன்னா கூப்பிட்டு விட்டுருங்க. ஓகே டாக்டர், நான் பார்த்துக்குறேன். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டாக்டர்ஸ் எல்லாருமே அந்த இடத்த விட்டு போயிட்டா நம்ம ஜங்குக் வந்து இங்கே இடத்துல ஒரு மாதிரி தடுமாறுறாரு. ஏன்னா அவரால் நடந்த விஷயம் இது. அது மட்டும் இல்லாமல் டேக்கு யாருமே இல்லை. அதாவது நம்ம டே வந்து தனியாக ஒரு ஹாஸ்டலில், ஒரு பாய்ஸ் ஹாஸ்டலில் தங்கி அவருடைய வாழ்க்கையை அவரே பார்த்துக்கிற ஒரு பர்சன். அவருக்கு அம்மா அப்பா அப்படின்னு யாரும் கிடையாது. ஒரு ஆர்ஃபனேஜில் வளர்ந்த ஒரு பையன். அவரே பார்த்துக்கிறதுக்குன்னு அவராக முயற்சி பண்ணி படித்த படிப்பை வச்சு ஒரு வேலையை வச்சு தான் அவர் வாழ்ந்துட்டுருக்காரு. இது எல்லாமே நம்ம ஜங்குக்கு வந்து தெரிய வருது. அவருக்கு ஒரு மாதிரி கில்ட்டி ஆகிடுது. ஏன்னா டே ஒரு இன்னசென்ட்டான ஒரு பையன், எதுவுமே தெரியாத ஒரு பையன், அவனை போயிட்டு அவனுடைய லைஃப்பை போயிட்டு நம்ம ஸ்பாயில் பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி ஒரு கில்ட்டி ஃபீல் நம்ம ஜங்குக்குடைய மனசில் வர, சரி அட்லீஸ்ட் போயிட்டு அவனை மீட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம், பேச முடியுமான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் ட்ரை பண்ணுறாரு. இப்போ அவர் தான் நேராக வார்டை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போக, நம்ம டே ஒரு மாதிரி கண்ணை மூடி அந்த இடத்துல ரொம்பவும் டயர்டாக படுத்திருக்காரு. நம்ம ஜங்குக் கிட்டே போனவர் ஒரு மாதிரி ஒரு டீப் பிரெத் எடுத்துகிட்டு நம்ம டே கிட்டே போயிட்டு, ஹே நான் கூப்பிடுறது கேட்குதா? கிம் டேயும் நான் கூப்பிடுறது கேட்குதா
நான் எனக்கு என்னாச்சு? நான் எங்கே இருக்கேன்? ஏன் அப்படி வலிக்குது உடம்பெல்லாம்? என்ன பாரு, என் பேர் ஜான் ஜங்குக். ஓகே, நீங்கள் யார்? ஐம் சாரி, நீ இப்போ இங்கே இருக்கிறதுக்கு காரணம் நான் தான். நான் உன்னை பார்த்துக்கிறேன். ஓகே, டோன்ட் வரி. நீ சேஃபாக இருக்க, இதை சொல்கிறதுக்கு தான் நான் வந்தேன். ஓகேவா? பயப்படாத. என்னது? என்னால் இப்போ உனக்கு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஐம் ஜங்குக். உனக்கு எதுனாலும் என்கிட்ட கேளு, நான் உனக்கு எல்லாமே பண்ணுவேன். சரியா? நீங்கள் எதுக்காக இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க? பிகாஸ் நீ இப்போது இப்படி ஹாஸ்பிட்டலில் படுத்துருக்கிறதுக்கு காரணமே நான் தான். தட்ஸ் வை ஐம் சாரி. ஓகே? ஐயோ, எனக்கு வேறு நாளைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்குது. ஹே, நான் உனக்கு கம்பெனியில் எந்த ஒரு பிரச்சனையும் வராத மாதிரி ஹேண்டில் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நீங்கள் யார் முதல்ல? எதுக்காக இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க? ஓகே ஓகே, ஸ்ட்ரெயின் பண்ணாத, ஜஸ்ட் படுத்துட்டு நான் உனக்கு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பட் நாட் நவ். ஓகே? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் தான் டேவோடைய ஷோல்டரில் லைட்டாக கை வச்சு அப்படியே டேவ் வந்து படுக்க வச்சுட்டு கொஞ்சம் நம்ம ஜங்குக் வந்து பின்னாடி வர அவர் அப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறாரு, இவர் கை வச்ச இடத்துல தான் புல்லட் பட்டிருக்கு. டேக்கு நல்ல வேலையாக அழுத்தம் கொடுக்கல அப்படின்றனால அவருக்கு வலியும் இல்லை. இப்போ நம்ம ஜங்குக் தான் டேவை அந்த இடத்த விட்டு இது பண்ணிவிட்டு அப்படியே மொத்தமாக வெளியே வர அந்த வார்டுக்கு வெளியே வந்து ஒரு 2 பாடி கார்ட்ஸ் நின்றுட்டுருக்காங்க. அதில் 2 பேரில் ஒருத்தனை பார்த்து நம்ம ஜங்குக் தான், ஜிவன் உள்ளே இருக்கான்ல, அவனை எப்போவுமே மானிட்டர் பண்ண வேண்டியது நீ. இங்கே எப்போவுமே யாராவது இருக்கணும். அவனை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு இன்னும் தெரிய வேண்டியது தெரிய வரணும். அண்ட் அவன் எப்படி க்யூர் ஆகிட்டு வரான் அப்படின்றதும் எனக்கு தெரியணும். ஓகே? என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து அவனை பார்த்துக்கிறேன். அண்ட் அவன்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லுங்கள். அவன் எப்போ ஸ்டேபிள் ஆகுறானோ அப்போது எல்லா விஷயத்தையும் அவன்கிட்ட சொல்லுங்கள். அவன் கேட்பானா? கேட்குற நிலமையிலையும் அவன் இல்லை, பட் நம்ம சொல்லி தான் ஆகணும். நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஓகே? ஓகே சார். ஜிவன், நீ மட்டும் அவனை உள்ளே போய் அப்ரோச் பண்ணிக்கோ, பட் வேறு யாரும் உள்ளே போகக்கூடாது. ஓகே சார், நான் பார்த்துக்கிறேன். ஓகே. அவன் இப்போது கான்ஷியஸாக தான் இருக்கான், போயிட்டு நான் பேச்சு கூட. ஓகே சார். அப்புறம் சார், நீங்கள் உங்களுக்கு சாப்பாடு இல்லாமல் வீட்டில் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஆர் யூ சீரியஸ்? நான் இங்கே என்ன வேலையில் இருக்கேன், நீ என்கிட்ட என்ன சொல்கிற? இல்லை சார், அது வந்து மெய்ட் கால் பண்ணாங்க. ஓ ஓகே, நான் பார்த்துக்குறேன், நீங்கள் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் என்ன பண்ணுறாருன்னா நேராக அந்த இடத்த விட்டு மேன்ஷனுக்கு போகிறாரு. இந்த சைடில் நம்ம ஜிமினை காட்டுறாங்க. டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறாரு. உள்ளே போய் பார்த்தா ஒன்றுமே புரியாமல் படுத்துக்கிட்டு சுற்றி முற்றி பார்த்துட்ருக்காரு. இப்போ நம்ம ஜிமின் உள்ளே வரதை பார்த்துட்டும் பயப்படுறாரு. இப்போ நம்ம ஜிமின் தான் கொஞ்சம் க்ளோஸாக போயிட்டு நம்ம டேவோடைய ஹெட், அந்த ஹெட் இருக்கும் இல்லையா, அதில் இருக்க முடியெல்லாம் லைட்டாக பின்னாடி தள்ளி விட்டு ஒரு சின்ன ஸ்மைலோட, ஹாய், என் பேர் ஜிமின், வி ஆர் சாரி, உனக்கு இது நடந்திருக்கக்கூடாது, பட் எங்களால் சின்ன தப்பு, அதனால தான் உனக்கு இப்படி ஆயிடுச்சு. ஓகே, வி ஆர் சாரி. எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. நான் பண்ண கம்பெனி முடிஞ்சு வீட்டுக்கு தானே போயிட்டுருந்தேன். அது உனக்கு ஒரு சின்ன பேனிக் அட்டாக் ஆனதுனால ரீசெண்டாக கொஞ்சம் அந்த இன்சிடெண்ட் சைடு நடந்த எதுவுமே வந்து ஞாபகம் இருக்காது. ஆக்சுவலி இது நார்மல். ஒரு பேனிக் அட்டாக் வந்தால் அப்படி தான் இருக்கும். நான் உனக்கு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், தயவு செஞ்சு பயப்படாமல் கேளு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிவன் வந்து எல்லா விஷயத்தையும் 1 by 1 வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. எப்படி இந்த இன்சிடெண்ட் நடந்துச்சு,
எதனால நடந்துச்சு, யார் இதை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. நம்ம டேக்கு சுத்தமாக ஒன்றுமே புரியல, ரொம்ப கன்ஃபியூஸாக பார்த்துட்ருக்காரு. பார்த்தா அதுக்கு அவருக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது பிகாஸ் ஆஃப் த பெயின். அவருக்கு அவ்வளோ வலி இருக்குது அப்படின்றதுனால சுத்தமாக காது கொடுத்து கேட்கக்கூட முடியல மொத்த கதையும். இப்போ நம்ம ஜிமன் தான் நம்ம டே வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே நீ ரெஸ்ட் எடு, சார் வந்து உன்னை பார்த்துப்பாரு, ஓகேவா? சாரா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட பேசினார்ல, ஆ அவர் அவர் யார்? அவர் எங்களுடைய பாஸ். அவரை பற்றி உங்ககிட்ட சொல்லுவார், நாங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஓகேவா? நீ கொஞ்ச நாளில் புரிஞ்சுப்பா. நீ கியூர் ஆகி போகிற வரைக்கும் நாங்கள் உன்னை பார்த்துக்குறோம், ஓகேவா? எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல, ப்ளீஸ். நான் நல்லா தான் இருக்கேன், என்னை விட்டுருங்க, நான் வீட்டுக்கு போகணும். போகலாம், வீட்டுக்கு தானே, தாராளமாக போகலாம். அதுக்கு கொஞ்சம் நீ வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேக்கிட்ட நம்ம ஜிமின் சொல்ல, நம்ம ஜிமின்னும் இப்படி சொல்கிறத கேட்டுட்டு நம்மகிட்டே ஒரு மாதிரி டயர்டாகி அந்த பில்லோலேயே அப்படியே திரும்பியும் தலையை அப்படியே ஒரு ஸ்ட்ரென்த்தே இல்லாமல் துப்புன்னு போட்டு ஒரு பெருமூச்சு விட்டு கண்ணை மூடுறாரு. ஆக்சுவலி அவருக்கு அந்த டேப்லெட்ஸு ட்ரக்ஸ் எல்லாம் போனதில்லை, கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி கிருகிருன்னு இருக்குது. தூங்கிடுறாரு, அப்படியே நம்ம ஜிமினும் விட்டுடுறாரு. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. மேன்ஷனில் தான் காட்டுறாங்க. நம்ம ஜங்குக் வீட்டுக்குள்ளே என்ட்ராகும் போதே அங்கே உள்ள ஒரு மெய்டு ஒருத்தவங்க இருக்காங்க. அந்த மொத்த மேன்ஷன்லேயும் ஒரே ஒரு மெய்ட் தான் இருக்காங்க. அவங்க நம்ம ஜங்குக்கு வந்ததுமே நம்ம ஜங்குக்குடைய கோட்டெல்லாம் கையில் வாங்கிட்டு, ஜங்குக்குடைய ஷோல்டர்லாம் என்னமோ டஸ்ட் மாதிரி இருக்குது, அதெல்லாம் லைட்டாக அப்படி பெத்த அம்மா மாதிரி பார்த்துக்குறாங்க நம்ம ஜங்குக்கை. அவருடைய ஷோல்டரில் லைட்டாக தட்டி விட்டுட்டு, என்னாச்சு ஜங்குக், பார்க்குறதுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு அன்றைக்கி. டயர்ட்லாம் இல்லை, ஒரு மாதிரி கில்ட்டி ஃபீலாக இருக்குது. ஏன் என்னாச்சு? இன்றைக்கி பாவம் யாருன்னே தெரில ஒருத்தன், நான் பண்ண தப்புனால அவன் என்னால் அடி வாங்கிட்டான். ஓ, இப்போ அவன் ஓகேவா? ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்லாம் போயிட்டு தான் இருக்குமா, பட் இருந்தாலும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவனுக்கு சரியாயிடும், ஓகேவா? சரி, சாப்பிட்றியா? எனக்கு சாப்பாடு வேண்டான்னு தான் சொல்கிறதுக்கு இவ்வளோ தூரம் வந்தேன். ஏன்? எனக்கு சாப்பிட்றதுக்கு தோணலை, பசிக்கவும் இல்லை. எனக்கு இப்போ மைண்ட்ஃபுல்லாக அந்த பையனுடைய ஃபேஸ் தான் இருக்குது. பாவம், அவன் யாருமே இல்லை கூட, அவனுக்கு தனியாக தான் இருக்கான் போல். அவனுக்கு எப்படி ஆயிடுச்சுன்னு, அதான் நீ இருக்கல அவனை பார்த்துக்கிறதுக்கு, அப்புறம் எதுக்கு ஃபீல் பண்ணுற? பட் இருந்தாலும் நார்மலாக போயிட்டுருந்த அவன் வாழ்க்கையில் நான் போய் பூந்தி இப்போ அவனுடைய லைஃபே ஸ்பாயில் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது என்னால். ஒன்றும் இல்லை ஜங்குக், ஹி வில் பி ஃபைன், ஓகே? அப்புறம் அவனை நினச்சிட்டு நீ சாப்பிடாம இருக்காதா? அவன் சாப்பிட்டானே எனக்கு தெரியல, அதுவே எனக்கு இப்போ மைண்டில் ஓடிட்டுருக்கு. அங்கே பாடிகார்ட்ஸ் இருக்காங்க தானே, ஜிமினை விட்டுட்டு வந்திருக்கேன். அதான் ஜிமின் இருக்கான்ல, அப்புறம் என்ன பிரச்சனை? அவன் நல்லா பார்த்துப்பான். சரி, இப்போ நீ சாப்பிட்றியா? உங்ககிட்ட ஒன்று கேட்கவா? தாராளமாக கேளு. நான் அவனை இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தால் அவனை பார்த்துப்பீங்களா? பார்த்துப்பீங்களாவா? என்ன கேள்வி கேட்குற ஜங்குக், நீ யாருன்றதை மறந்துட்டியா? உங்களுக்கு என்னை பற்றி தெரியும்ல, என்கிட்ட பவர் இருக்கிற வரைக்கும் என்னுடைய அந்த ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை யாராலையுமே உடைக்க முடியாது. ஆனால் என்னால் ஒருத்தன் பாதிக்கிறான், அதுவும் ஒரு இன்னசென்ட் பர்சன் அப்படின்னு நினைக்கும் போது தான் நான் பண்ணுறது தப்புன்ற மாதிரி எனக்கே குற்ற உணர்ச்சி வருது. பட் இதை விட்டால் எனக்கு வர எதுவும் தெரியாது, நான் விட்ட போகிறதும் கிடையாது. ஆனால் அந்த தாட் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுது. இங்கே பாரு ஜங்குக், நீ தேவையில்லாமல் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறேன்.
அந்த பையன் அவன் நல்லாயிடுவான், நீ உன்னை பற்றி ஃபீல் பண்ணாத. இது வரைக்கும் யாரையும் அப்படி நான் நினச்சது இல்லைம்மா. ஆனால் இவன் தான் ஒரு மாதிரி மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கான். புரியுது, வேணும்னா நீ அவனை எங்கே கூட்டிகிட்டு வந்துடு, நம்ம பார்த்துக்கலாம், அதை நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் அங்கே உள்ள கவுச்சில் உட்கார, பக்கத்தில் அந்த மெய்டு ஒரு மாதிரி நம்ம ஜங்குக் பக்கத்தில் ஒரு மாதிரி ஒரு சாஃப்ட் கோரோடு நின்றுட்டுருக்காங்க. நம்ம ஜங்குக்கும் ஒரு மாதிரி பெருமூச்சு விட்டுட்டு டயர்டாகவும் இருக்கார். ப்ளஸ் அவருக்கு ஒரு கில்ட்டி ஃபீலும் ஒரு மாதிரி வாட்டி எடுக்குது. இப்போ நம்ம ஜங்குக் நம்ம டேவை கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்து திரும்பி அவருடைய வீட்டுக்கு கூப்பிட்டு வருவாரா, அப்படி இல்லைன்னா ஹாஸ்பிட்டல்லே வச்சு பார்த்துப்பாரா, நம்ம ஜங்குக்கை பற்றி நம்ம டே எதனால தெரிஞ்சுப்பாரா, 2 பேருக்குள்ளேயே ஒரு பேச்சுவார்த்தை அது நடக்குமா அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஐம் சாரி, நான் ஏன் இதை இப்படி இந்த இடத்துல கட் பண்ணுறேன் அப்படின்னா, டைம் இட்ஸ் ஆல்மோஸ்ட் 1 o'clock கைஸ். ஐ நீட் டு ஸ்லீப் அண்ட் நாளைக்கு எனக்கு காலேஜ் இருக்குது ப்ளஸ் ஒர்க் இருக்குது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோஸை கவர் பண்ணுற பார்த்துட்ருக்கேன். அதுவும் இல்லாமல் பாட்டாக போடணும் அப்படின்றது என்னுடைய மைண்ட் செட்டே கிடையாது. பட் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி ஆகிடுது. நானும் 30 minutesல ஒரு 1 shot ரெக்கார்ட் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு ஹோப்போடு கையில் ஃபோனை எடுக்கிறேன். பட் என்னுடைய எக்ஸ்ப்ளனேஷன் அது நேச்சராகவே ரொம்ப ப்ரீஃபாக போகுது. என்னால் ஒரு ஸ்டோரியை ஷார்ட்டாக உங்களுக்கு இதுதான் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க முடியல. எனக்கு அந்த கண்டென்ட் அப்படின்றத தாண்டி உங்களை ஃபீல் பண்ண வைக்கணும்னு தோன்றதுனால தான் நான் என்னோடய எக்ஸ்ப்ளனேஷனை ரொம்ப ப்ரீஃபாக கொண்டு போவேன். ஐ ஹோப் நீங்கள் வெயிட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் பார்ட்காக. நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை இந்த ஸ்டோரியை 3 வீடியோஸில் முடிக்க பார்க்குறேன். இது ஒரு பார்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் இன்னும் 2 பார்ட் அதோடு நான் முடிக்க பார்க்குறேன். ஏன்னா இதுக்குள்ளே கொஞ்சம் எமோஷன்ஸை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன். அந்த எமோஷன்ஸ் உங்களுடைய எமோஷன்ஸை ட்ரிகர் பண்ணுற அளவுக்கு இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் எனக்காக வெயிட் பண்ணுங்கள், என் கூட ட்ராவல் பண்ணுங்கள். ஓகே, பாய் எவ்ரிபடி, ஐ லவ் யூ ஆல் அண்ட் ஐம் ஆல்சோ சாரி. என்னுடைய ஒர்க் ப்ரெஷர்னால் நான் உங்களுக்கு வீடியோ கொடுக்க முடியாமல் இருக்கிறதுனால எனக்கு லைட்டாக ஒரு கில்ட்டி இருக்குது. என்னுடைய வாய்ஸ் ரொம்ப லோவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. இது ஸ்டோரி பிகினிங்னால எப்படி, பட் மெயின் கண்டென்ட் வரும்போது என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பூஸ்டப் பண்ணுறேன். ப்ளஸ் உங்களுக்கு ஒரு உச்சரிப்போடு கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்கிறேன். ஓகே, பாய் எவ்ரிபடி, ஐ லவ் யூ ஆல்.